ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தில் நடைபெறும் சங்கீத ஆராதனை நிகழ்ச்சிக்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். புதிய அரசில் அமைச்சர்களாக இடம்பெற்றவர்களுக்கான இலாக்காக்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் திரு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்னென்ன துறைகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டம், ஊரக கடன் மற்றும் நீர்ப்பாசனம், சிறு பாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள் போன்ற துறைகளை அவர் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரைக்கும் அவருக்கான இலாக்கா பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்படுகிறார். அவருக்கான துறைகள் என்னன்னு நாம் பார்க்கும்போது பொதுப்பணி, அதாவது கட்டடங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் இது போன்றது மற்றும் விளையாட்டு மேம்பாட்டை அவர் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். அடுத்ததாக அமைச்சர் கேஜி அருண்ராஜ் அவருடைய இலாக்கா என்னன்னு பார்க்கும்போது அவர் மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக அவருக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. என்னென்ன துறைகள்னு பார்க்கும்போது இவருக்கான துறைகள் மக்கள் நல்வாழ்வு, மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலன் உள்ளிட்ட துறைகளை இவர் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர் கே எஸ் செங்கோட்டையன் இவர் முக்கிய துறையான நிதித்துறையை இவர் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். நிதித்துறை அமைச்சர் கே எஸ் செங்கோட்டையன் ஆவார். இவருக்கான துறைகள் என்னன்றது பார்க்கும்போது நிதி, ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதிய படிகள் இவற்றெல்லாம் அமைச்சர் செங்கோட்டையன் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர் பி வெங்கடரமணன் இவருடைய இலாக்கா என்னன்னு பார்க்கும்போது உணவு மற்றும் குடிமை பொருட்கள் வழங்கல் துறை, இதற்கான அமைச்சராக தற்போது பி வெங்கடரமணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்னென்ன துறைகள் இவர் கவனித்துக் கொள்வார்னு பார்க்கும்போது உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாடு, இந்த துறைகளை அமைச்சர் வெங்கட்ரமணன் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர் பி நிர்மல்குமார் எந்தெந்த துறைகளை கவனித்துக் கொள்ள இருக்கிறார்னு பார்த்தோம்னா மின்சாரம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைகள் மற்றும் ஊழல் தடுப்பு, சட்டப்பேரவை, ஆளுநர் தேர்தல் மற்றும் கடவுச்சீட்டு போன்ற துறைகளை இவர் கவனித்துக் கொள்கிறார். இவருக்கான அமைச்சர் இலாக்கா ஆற்றல் மூலங்கள் மற்றும் சட்டத்துறை அமைச்சர், அதாவது மினிஸ்டர் ஃபார் எனர்ஜி ரிசோர்ஸ் அண்ட் லா, அதற்கான அமைச்சராக அவர் இருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர் ராஜ்மோகனுக்கான இலாக்கா பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக அவருக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு இவருக்கான துறைகள், இவர் கவனித்துக் கொள்ள இருக்கக்கூடிய துறைகள் என்னன்னு பார்க்கும்போது பள்ளி கல்வி, தொல்லியல், தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாடு, செய்தி மற்றும் விளம்பரம், திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் திரைப்பட தணிக்கை சட்டம், செய்தித்தாள் கட்டுப்பாடு, அப்புறம் எழுதுபொருள் மற்றும் அச்சு தொழில், அரசு அச்சகம் போன்ற துறைகளை அமைச்சர் ராஜ்மோகன் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக குறிப்பிட்ட இந்த துறைகள்லாம் அவர் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். அமைச்சர்களுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பட்டியல் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு யார் யார் எந்தெந்த துறையை கவனித்துக் கொள்வார்கள் என்ற விவரம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம். அந்த வகையில் அமைச்சர் டி கே பிரபு எந்த இலாக்கான்னு பார்க்கும்போது இயற்கை வளத்துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேச்சுரல் ரிசோர்ஸ் உடைய மினிஸ்டர். என்னென்ன துறைகள்னு பார்க்கும்போது அவர் கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் உள்ளிட்ட துறைகளை கவனித்துக் கொள்ள இருக்கிறார் அமைச்சர் டி கே பிரபு. நம்ம பார்த்தோம் அமைச்சரவை முதல் கட்டமாக அமைச்சர பட்டியலில் இடம்பெற்ற பெண் அமைச்சரான அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக அவருக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இவர் கவனித்திருக்கக்கூடிய துறைகள் பார்க்கும்போது தொழில்கள், முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளை இவர் கவனித்துக் கொள்வார். புதிதாக பதவியேற்ற அரசில் முதலமைச்சர் விஜயோடு சேர்த்து 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தார்கள். அவர்களுக்கான இலாக்காக்கள் எப்போது ஒதுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மொத்தம் 9 பேர் முதலமைச்சரோடு சேர்த்து 9 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் தற்போது ஒதுக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா, எந்தெந்த துறைகளை கவனித்துக் கொள்வார்கள் என்ற விவரங்களை நம்ம திரையில தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தில் நடைபெறும் சங்கீத ஆராதனை நிகழ்ச்சிக்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.